நீங்கள் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்க ஓகேங்களா, 10 சேனல் நீங்கள் பார்க்குறீங்க ஓகேங்களா, நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 7 சேனல் வந்து எந்த கட்சியோட சேனல்னு நீங்கள் சொல்ல முடியுங்களா? 7 சேனல் வந்து எந்த கட்சியோட சேனல்னு சொல்ல முடியும். மிச்சம் 3 சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனல் வந்து எந்த கட்சிக்கு சார்பாக பேசுவாங்கன்றதும் சொல்ல முடியும். இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்ல தான் நம்ம ஓடிட்டு இருக்கு. 1-2 சேனல் தான் நியூட்ரலாக இருக்கு. 1-2 சேனல் தான் நியூட்ரலாக இருக்கு. நான் இப்போ சொல்கிறேன், நான் வந்து வெறும் நியூட்ரல் சேனலுக்கு மட்டும் தான் நான் போகிறேன். ஏன்னா மற்ற சேனலுக்கு போனீங்கன்னா உங்களை பேச விட மாட்டாங்க, உங்களை அடக்குமுறை பண்ணுவாங்க, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது ஓகேங்களா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம். இந்த நான் ரெண்டு 3 சேனல் சொன்னேன்னா அது எந்த கட்சி சேனல்னு நீங்களே சொல்லுவீங்க, அதை நம்ம சொல்ல வேணாம் ஓகேங்களா. மக்கள்கிட்டே விட்டுருவோம், மக்களுக்கே தெரியும் இந்த சேனல் இந்த கட்சியை பற்றி தான் பேசும், இந்த சேனல் இந்த கட்சியை பற்றி தான் பேசும், இந்த சேனல் வந்து இந்த கட்சி பண்ணுறது தப்புன்னு சொல்லும், அந்த கட்சி பண்ணுறது சரின்னு சொல்லும் அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நியூஸு அந்த நாளிதழில் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து எதுக்கு நம்ம யூடியூப் இவ்வளோ வளர்ந்துருக்கு ஓகேங்களா, எதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவ்வளோ வளர்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேகா பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் அதை பார்க்க மாட்றாங்க, அதை நம்ப மாட்றாங்க. நான் நியூஸ் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுமா, ரூட் வருமா, இது வருமான்னு தான் பார்க்குறேன்னுடைய பொலிட்டிக்கல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இப்படி தான் சொல்லும் அப்படிங்கிற ஒரு பொதுவான செய்தி மட்டும் தான் பார்த்துக்கிறோம். மற்றபடி அரசியல் செய்தி நான் அந்த சேனல் பார்க்குறேனே, நானும் அந்த சேனல் பார்க்குறேன், பொதுவான செய்தி மட்டும் பார்க்குறேன். எங்கே திறந்து வச்சாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்றதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிறோம் மொழிய, அவங்க சொல்றதை எதையுமே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை, புரிஞ்சுங்களா. எல்லா நாளிதழ்லையும் வரும், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் வரும். பட் ஆனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க.